சண்டே அன்னைக்கு மேரேஜ் போய்ட்டு ரிட்டன் வரும்போது நல்ல வெயில். அதோட வந்து சிக்கன் சாப்பிடவும் ஒத்துக்கவே இல்லை. வயிறு நல்ல புண்ணாக இருக்குது. எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை வந்து ஆப்பம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து தேங்காய் பால் விட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். நம்ம கார்டனில் தான் நிறைய மணத்தக்காளி கீரை விளைஞ்சிருக்கியா, அதனால் வந்து லஞ்சுக்கு அதை வந்து பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு 1 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் 4-5 பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுலான்னு சொல்லி விட்டுட்டேன். சனுஸ்காவும் ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சைட் பை சைடாக வந்து பொரியலும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது ஃபஸ்ட் டைமாக வந்து சரண்யா பொன்வண்ணன் மேம் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நடத்துகிறாங்க இல்லைங்களா, அதில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ரூமுக்கு போகும்போது ரெடி பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிடும்போது ஆனால் அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இருந்தாலுமே வந்து அதில் ரெடி பண்ணுவாங்க அப்படின்றதே எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் தெரியும். சரி நாமளும் ரெடி பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. கிள்ளி போட்ட சாம்பாருக்கு மிளகா கிள்ளி போட்டு கடுகு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி லாஸ்ட்டில் பருப்பு போட்டு இறக்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாத்துக்கும்.